இயேசுவில் பிரியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் வாசிக்க கேட்ட கன்னிமரியுடைய பாடலானது திருச்சபை பாரம்பரியத்திலே மிக முக்கியமான ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பாடலானது 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 முதல் 10வது வசனங்களிலே அன்னா பாடுகின்ற அந்த பாடலை ஒத்திருக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. எனவே இந்த பாடலை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். இன்று இந்த பாடலை பொறுத்தமட்டில் விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள், இது ஒரு புரட்சிகரமான பாடல். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மதத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மதம் என்பது ஒரு போதை, மக்களுடைய உண்மை நிலையை அவர்கள் மறக்கடிக்க செய்கிறது, அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை, சுரண்டலை மக்கள் மறந்து போவதற்கு மதம் ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது என்று கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் விமர்சிக்கின்ற சூழ்நிலையிலே அன்னை மரியாவுடைய பாடல் சமூகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பாடலிலே 3 விதமான புரட்சியை கன்னிமரியா பாடுகிறார்கள். முதலாவது பார்க்கின்ற பொழுது அறநெறி சார்ந்த ஒரு புரட்சி, மாரல் ரெவல்யூஷன். அது என்னவென்று பார்த்தால், செருக்குற்றோரின் திட்டங்களை ஆண்டவர் சிதறடிக்கிறார். செருக்குற்றோரின் செருக்கு என்பது நாம் ஆணவம் என்று எடுத்துக்கொண்டால், கிறிஸ்துவ மதத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், ஆண்டவர் இயேசு கடவுளுடைய நிலையிலிருந்து தாழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு நமக்காக இறந்து நம்மை மீட்டெடுத்தார். எனவே திருத்துதர் பவுல் அதே 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலே கூறுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் மனப்பான்மையை பெற்றிருங்கள், கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே கிறிஸ்துவலாகிய நாம் எப்பொழுதும் தாழ்ச்சியோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர்கள் ஆணவம் என்பது வேரோடு அறுக்கப்படுகிறது என்று அர்த்தம். அவர் ஆணவத்தோடு இருக்கிறார் என்றால் கிறிஸ்துவோடு அவர் உண்மையில் வாழவில்லை என்று அர்த்தம். எனவே முதலில் நம் மனதில் ஏற்பட வேண்டிய புரட்சி, நாம் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். தாழ்ச்சினா என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, ஒருவர் தன்னை பற்றிய உண்மையான அறிவை கொண்டிருக்க வேண்டும். நான் யார் என்று நான் உண்மையில் உணர்ந்து தெரிந்திருக்க வேண்டும். நான் பெரியவன், நான் உயர்ந்தவன் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளாமல், நான் உண்மையில் யார், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய பலம் இதுவென்று தெரிந்து நான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்பொழுது நிகழும்? நாம் கடவுளிடம் வரும்போது தான் நிகழும். உண்மையில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் கடவுளை தெரிந்து கொள்கிறோமோ இல்லையோ, நாம் யார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். கடவுள் நம்மை காட்டுகின்ற ஒரு கண்ணாடி போல இருக்கிறார். அந்த கண்ணாடியில் நாம் இறைவனை தினமும் வந்து தரிசிக்கின்ற பொழுது இறைவன் நமக்குள்ள இருக்கிற குற்றம் குறைகளை நமக்கு காட்டுகின்றார். எனவே கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது நாம் யார் என்ற உண்மையான அறிவு நமக்கு கிடைக்கின்ற பொழுது நாம் தேவையில்லாமல் நம்மை உயர்த்தி சொல்லாமல் தாழ்ச்சியோடு நாம் இருக்க முயலுகின்றோம். எனவே கிறிஸ்து நமக்குள் கொண்டு வரும் முதல் புரட்சி மனிதனுடைய மனதுக்குள்ளே நடக்கின்ற ஆணவத்தை அழிக்கும் அந்த புரட்சி. அதைத்தான் கன்னிமரியா தன்னுடைய பாடலிலே பாடுகிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது சமூகத்திலே நடக்கக்கூடிய புரட்சி. இந்த மரியாவுடைய பாடலிலே வாசிக்க கேட்டோம், வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் என்று பாடுகிறார். 2வது கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அந்த திருமுகத்திலே 5வது அதிகாரம் 14-15வது வசனத்திலே வாசித்தோம் என்றால், அனைவருக்காகவுமே கிறிஸ்து இறந்து போனார். ஆண்டவர் இயேசு எல்லோருக்காகவுமே இறந்து போனார். பணக்காரன், பணபலம் படைத்தவன், அரண்மனையில் வாழ்பவன், குடிசையில் வாழ்பவன், எல்லோருக்காகவுமே கிறிஸ்து இறந்து போனார். எனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த பாகுபாடுமே இல்லை. கிறிஸ்துவில் சமூக படிநிலைகள் எல்லாமே அழிக்கப்பட்டன, தகர்க்கப்பட்டன. அந்த சமூக புரட்சியை கன்னிமரியா அழகாக பாடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாம் திருத்துதர் பணிகள் நூலிலே வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 45-44வது வசனத்திலே வாசித்தோம் என்றால், தொடக்க கால கிறிஸ்துவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் விற்று திருத்தருடைய காலிலே கொண்டு வந்து வைத்தார்கள்.
அப்பொழுது தேவையில் இருந்தவர்களுக்கு திருத்தூதர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள் அனைத்தையுமே. அந்த தொடக்க கால திருச்சபையில் தேவையில் இருந்தவர்கள் யாருமே இல்லை. எனவே அப்படிப்பட்ட சமூக சமத்துவத்தை நிலைநிறுத்துகிறது தான் கிறிஸ்துவில் நாம் கொண்ட நம்பிக்கை, கிறிஸ்துவில் நாம் பெறுகிற புதிய வாழ்வு. அந்த வாழ்வு எப்பொழுது நமக்கு கிடைக்கிறது? நாம் திருமுழுக்கில் கிறிஸ்துவோடு சேர்ந்து இறந்து போகிறோம், பாவத்திற்கு நம்முடைய ஆணவத்திற்கு இறந்து போகிறோம். அந்த நிகழ்விலே நாம் எல்லோரும் சமமாகி விடுகிறோம். அப்படிப்பட்ட புரட்சியைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து இயம்புகிறது. அன்புக்குரியவர்களே, அது மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது பொருளாதார நிலையிலுமே கூட புரட்சி ஏற்படுத்துகிறது தான் கிறிஸ்துவில் நாம் கொண்ட நம்பிக்கை. நாம் ஏற்கனவே பார்த்தது போல திருத்துதர் பணிகளில் பகிர்தல் இருந்தது, எல்லோரும் பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு கிறிஸ்தவன் தேவையில் இருக்கும் ஒரு தன்னுடைய சகோதரனை பார்த்து கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் அவன் உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது. தனக்குரிய தனக்கு மட்டுமே என்று சேர்த்து கொண்டிருந்தால் அவன் உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது. எனவே அவன் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவன். இவையெல்லாம் எதற்கு என்று பார்த்தோம் என்றால், ஒருவன் ஆணவத்தோடு இருக்கக்கூடாது, தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஒருவன் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் எதற்கு என்று பார்த்தோம் என்றால், கிறிஸ்து உண்மையில் உறவை கொண்டு வந்தார். நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக உறவோடு வாழ வேண்டும் என்றுதான் அவர் உலகிலே மனிதனாக பிறந்து வந்தார். எனவே நாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம இருக்கிறோம், இந்த மாதிரியெல்லாம் மனப்போக்கு நம்மகிட்ட இருந்தால் நம்ம கூட நட்புறவு இருக்குமா? நண்பர்கள் நம்மோடு இருப்பாங்களான்னா சந்தேகம்தான் இல்லையா? அப்போ ஒரு உறவு வேண்டுமெனில் இந்த படிநிலைகள், இந்த பாகுபாடுகள் எல்லாத்தையும் நாம் தகர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முடியும். அப்பொழுதுதான் தினந்தோறும் நாம் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று ஜெபிக்கும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும். இல்லை என்றால் அவர் நம் எல்லோருக்குமான தந்தையாக இருக்க மாட்டார். பணக்காரர்களுக்கு ஒரு தந்தை, ஏழைக்கு ஒரு தந்தை, உயர்ந்தவர்களுக்கு ஒரு தந்தை, அப்படித்தான் இருப்பார். அந்த வார்த்தையின் ஆழம், அந்த தொழில் கொடுத்த கிறிஸ்துவின் உள்நோக்கம் அதுதான். நாம் அனைவரும் சகோதர சகோதரியாக வாழ வேண்டும் என்பதுதான். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி பேசிக்கொண்டே போனாலும் இதில் சொல்லப்படுகிற காரியம் ஒன்றுதான். நாம் அனைவரும் சமத்துவத்தோடு சகோதர சகோதரிகளாக கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற அனைத்து பாகுபாடுகளையும் நாம் தகர்த்தெறிய வேண்டும். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.